வெல்கம் பேக் டு தி சேனல் விஐபி கரடா. ஸோ நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாகவே மேகி வந்து எப்படி செய்வோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தான் செய்வோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இளநீ தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறோம். ஸோ இளநீ வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டு வச்சு தான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ இதே கான்செப்டில் நம்ம ஒன்று வேறு வித்தியாசமாக செஞ்சுருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகியை வந்து போண்டா ஊற்றி செஞ்சுருப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே செட்டப் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுப்பை பற்ற வச்சிடலாம். செம்ம காற்றடிக்குது. ஸோ ஒரு வழியாக அடுப்பு எரிய வச்சாச்சு. செம்மையாக அனல் கக்குது. ஸோ வச்சிடலாம் இதை. ஸோ இளநீ ரெடியாக இருக்குது. ஸோ இதில் ஊற்றிடலாம். அனல் செம்மையாக இருக்குது. ஸோ போதும், நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கலாம். மேகி ரெடியாக இருக்குது. ஸோ மேகியை பிச்சு போட்டுடலாம். மேகி மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ அதில் போட்டுடலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். மசாலா இதோ இருக்குது. அப்படியே மர சாரல் மாதிரி தூவி விட்டுரும். இது போதும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ நம்ம எப்பயுமே கிண்டுற மாதிரி அந்த கலர் தான் வருது. வித்தியாசமாக இந்த கலரும் சென்ட் வரலை. ஸோ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ. ஸோ இறக்கி வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை யாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்கள் என்னடா அப்போ நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடாதுன்னு கேட்காதீங்க. ஸோ போன வீடியோவில் கூட பவுண்டாவில் நாங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஏன்னா இது எங்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆகும், எல்லாருக்கும் ஆகும் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு துப்பிடுவோம். ஸோ யாரும் இந்த தடவை பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா போன தடவை மேகி வீடியோவில் நிறைய பேர் திட்டாங்க, நிறைய தெருவிலே திட்டாங்க. ஸோ யாரும் இந்த விஷயம் செஞ்சு பார்த்துடாதீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நிறைய கேமராமேன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். கேமராமேனு டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரியாக்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. ஸோ ஒரு வழியாக நம்ம உட்காந்தாச்சு. சுத்தமாக முடியல. அங்கே பாருங்க ஒரே அனலாக வருது. கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் நான் அது இதை தூக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் போட போகிறேன் நான். ஸோ போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அப்புறம் மற்றவங்களுக்குலாம் கொடுத்து என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தலாம். டேய் சாப்பிட்றாத, ஒன்லி டேஸ்ட்டுக்கு தான் இப்பயும் சொல்கிறேன். ஒன்லி டேஸ்ட் தான், யாரும் இது செஞ்சு பார்த்துடாதீங்க. ஸோ சாப்பிட்டு துப்பிடுவோம் நம்ம தாமும். பெரிய போயிட்டு எடுத்துக்கிறேன். எஸ், எப்படி இருக்குது டேஸ்ட்டு? மூஞ்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் இருக்குது. அதுவும் பொவன்டோ மேகி சாப்பிட்ட அதே ரியாக்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் வச்சோன்னே தெரியுது அது அப்படியே இளநீ தண்ணி இருக்குது. இளநீ தண்ணி டேஸ்ட்டு அப்படியே வருது. சில பேருக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேகி கம்மியாக போட்டு மசாலா அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி மேகி மசாலா டேஸ்ட்டே வரும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இருந்தது. அப்படியே பச்சை இளநீ தண்ணி தான் அப்படியே தெரியுது. வச்சா இளநீ டேஸ்ட் வருது. அப்புறம் மசாலா அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி கசகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை சொல்லியாச்சு. ஸோ இப்போ கோ கேமராமேன் தான் வராரு. ஸோ கோ கேமராமேனில் என்ன டேஸ்ட் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கோ கேமராமேன். ஸோ அவர் டேஸ்ட் பண்ண போகிறாரு. சாப்பிடக்கூடாது, துப்பிடணும். டேஸ்ட் பார்த்துக்க. ஸோ அவர் வாயில் போட்டு போய் துப்ப போயிருக்காரு. துப்பிட்டு வரணும். ஸோ கோ கேமராமேன் போய் துப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ அவர்கிட்ட என்ன டேஸ்ட் எப்படின்னு கேட்போம். ஸோ சொல்லுங்கள் கோ கேமராமேன். அண்ணன் சொன்ன மாதிரி அதில் இளநீ தண்ணி ரொம்ப இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு மேகி எவ்வளோ தூள் கொட்டுறோமோ அதோட அதிகமாகவே அந்த தூள் வாசனை வந்துச்சு. டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அந்த தூள் வாசனை. யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க வீட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் வர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கே வந்து முதல்ல வந்தாலே யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக் மேன். புதுசாக பேர் வச்சுருக்கோம், அவர் தான் வர போகிறாரு. வாங்க மைக் மேன். ஸோ இவர் தான் நம்ம குட்டி மைக் மேனு. ஸோ இவர் தான் டேஸ்ட் பண்ண போகிறாரு. சாப்பிடக்கூடாது. ஸோ வாயில் வச்சோடனே துப்ப போயிட்டான். நம்ம சாதாரண தண்ணி இளநீ தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேகி கூட சேர்ந்து குடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இது வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பாருங்க.
நன்றியோட சொல்கிறேன். ஸோ செம ஃபன் பண்ணிட்டு போயிட்டாரு மைக் மேனு. ஸோ அவர் என்ன சொன்னாரு எனக்கும் புரியல, உங்களுக்கு புரிஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட டேரக்டர் தான் வர போகிறாரு. ஸோ வாங்க டேரக்டர் வந்துட்டாரு. ஸோ ஹாய் கலாட்டா ஆர்மி. இப்போ வந்து நம்மளும் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ இது கொடுத்துடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ப்ரோ சின்ன பைட் தான் இருக்கிறாரு, நான் பெரிய பல்க் எடுத்தேன். ஸோ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சாதாரணமான மேகியோட ஸ்மெல்லு தான் இருக்குது. ஸ்மெல் பண்ணி பாரு. எஸ், சாதாரணமான மேகி ஸ்மெல்லு தான் இருக்குது. அதில் சொல்லியிருப்பேன்னு ஸ்மெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான மேகி. ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டில் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு சொல்லிட்டு. ஸோ சார் ப்ரோ சாப்பிட்றோம் டேஸ்ட் பார்க்குறாரு நம்ம டேரக்டரு. ஸோ போய் துப்ப போகிறாரு. ஓகே, ஸோ டேஸ்ட் பண்ணேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இளநியோட டேஸ்ட் வந்து இருக்குது. பட் வந்து அவ்வளோவாகவும் இல்லை, கொஞ்சோண்டு வந்து எனக்கு தெரிஞ்சது என்னோட டேஸ்ட் என்னோட நாக்குப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு இளநியோட டேஸ்ட் தெரிஞ்சது, கொஞ்சோண்டு வந்து ஸ்வீட்டாகவும் இருந்தது மேகி. அதோட பார்த்தீங்கன்னா காரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸ்பைசஸ். ஸோ சொன்னாங்க இல்லைங்களா எல்லாருமே மசாலா வந்து ஒரு மேகிக்கு போடுற பதில் 2 மேகிக்கு போட்ட மாதிரி இருந்தது, 2 மசாலா பேக்கெட் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ டேஸ்ட்டு அப்படி தான் இருந்தது, வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இதை வீட்டில் தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ அது வந்து நாங்கள் காரணம் சொல்லிடாதீங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். கலாட்டா ஆர்மி நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஓகேவா, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வரோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்